ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் போராட்டம் வலுப்பெற்று வரும் இந்நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் 4 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையில் நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்திக்க இருப்பதாகவும் அப்போது ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தங்கள் போராட்டங்களை கைவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டுள்ள 4 பக்க அறிக்கையில் கடைசியாக குறிப்பிட்டுள்ளதை நாம் தற்போது அந்த வரிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். நமது உரிமைகளை நிலைநாட்ட, பாரம்பரியத்தை காத்திட, உள்ள குமுறல்களை வெளிப்படுத்திட அறவழியில் மாணாக்கர்களும் பொதுமக்களும் மேற்கொண்டுள்ள போராட்டங்கள் நமது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளன. எனவே தமிழர்களின் உணர்வுகளோடு ஒன்றியுள்ள தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்திடும் என்ற உத்தரவாதத்தினை நான் அளிக்கிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக நாளை காலை புதுடில்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்திட அவசர சட்டத்தினை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளேன் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் தங்கள் போராட்டங்களை அன்போடு கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தெரிவித்துள்ளார். 4 பக்க அறிக்கை வந்துள்ளது. இந்த அறிக்கையில் ஏற்கனவே ஜல்லிக்கட்டிற்காக தமிழக அரசு எடுத்துள்ள முயற்சிகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த தடை விதித்து தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். இந்நிலையில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு 19/5/2014 அன்று தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவினையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் கடந்த 12ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதையும் கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பிரதமருக்கு எழுதிய கடிதத்தையும் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்க கூடாது, எனவே மிருகவதை காட்சிப்பட்டியலில் இருந்து காளை மாடுகளை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அந்த ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த கடிதத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள், மாணாக்கர்கள் ஆகியோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதற்கு பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் எனில் உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறார். இந்த தீர்ப்பிற்கு முன்னதாகவே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டுமெனில் அதற்குரிய மேற்கொள்ளும் அதிகாரம் மத்திய அரசிடம்தான் உள்ளது. எனவே மாநில அரசு இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது, தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எடுக்கும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் அளித்துள்ளார். நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து அவசர சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போது தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் என அவர் அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ முதலமைச்சர் அறிக்கையில இந்த மாணவர்கள் போராட்டம் குறித்து அவர் என்ன தெரிவித்திருக்கிறார்? அது மட்டும் இல்லாம நாளைக்கு எத்தனை மணி அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருக்கிறார்? அவருடன் யார் யாரெல்லாம் செல்கிறார்கள்? இது குறித்த விவரங்கள் இருக்கா ராஜா? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக காலை தலைமைச் செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் கலந்து கொண்டார். அதே போல தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் மற்றும் உளவுத்துறை தலைவர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள், அதே போல உள்துறை செயலாளரும் இருந்தார். பல்வேறு உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதன் பிறகு தற்போது அவர் இதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடும் என்று காலையில் இருந்தே நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள், மாணவர்கள் ஆகியோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதற்கு பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதில் தமிழகத்தின் பாரம்பரியம் காக்க வேண்டும் என்பதிலும் எவருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்தப்படுவதற்கு எதிராக நீதிமன்றங்கள் மூலம் தங்கள் நடவடிக்கைகளை எடுத்ததை தமிழக அரசு தான் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுத்தது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் ஜல்லிக்கட்டை தடை செய்யக்கூடாது என்பதற்கான வலுவான வாதங்களை தமிழக அரசு எடுத்து வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமையும் என்பதில்
தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் எனில் உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பினை வழங்கிட வேண்டும். அதே நேரத்தில் இந்த தீர்ப்புக்கு முன்னதாகவே ஜல்லிக்கட்டு நடத்திட வேண்டும் என்றும் அதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் நாளை இது தொடர்பாக பாரத பிரதமரை நாளை காலை அவர் சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து அவருடன் தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே போல் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் அஇஅதிமுகவின் உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களும் தமிழக முதல்வருடன் பிரதமரை சந்திப்பார்கள் என்று தெரிகிறது. அவர் குறிப்பிட்டுள்ள வாக்கியம் என்பது நமது உரிமைகளை நிலைநாட்ட, பாரம்பரியத்தை காத்திட, உள்ள குமுறல்களை வெளிப்படுத்திட அறவழியில் மாணாக்கர்களும் பொதுமக்களும் மேற்கொண்டுள்ள போராட்டங்கள் நமது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழர்களின் உணர்வுகளோடு ஒன்றியுள்ள தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எடுக்கும் என்ற உத்தரவாதத்தை நாம் அளிப்பதாகவும் அவர் ஒரு உறுதி கூறியுள்ளார். அந்த ஒரு உத்தரவாதத்தை அவர் அளித்துள்ளார். அதே போல் நாளை காலை புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்திட அவசர சட்டத்தினை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக, எனவே தாம் தற்போது இந்த முயற்சிகளை எடுத்துள்ளதாகவும், ஆகவே தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தங்களுடைய போராட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.